Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 2 Episode 9. ஓபன் பண்ணா சயோனாவும் புரூக்லினும் ஒரு வழியா செனகலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ராப்டாரா அவ வண்டியில ஏத்தி கொண்டு போகிறதுக்காக சயோனா ரெடியா நின்னுட்டு இருக்கா. ஆனா புரூக்லின் இன்னுமே பிளேன்ல இருந்து கீழே இறங்கல. அதுவே அவளுக்கு ஒரு பெரிய டவுட். இங்க நம்ம ஆளுங்க அங்க வந்துட்டாங்கன்னு தெரியாம புரூக்லின் அவளோட போனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது வாய்ஸ் மெயிலா, நாங்க இப்ப செனகலுக்கு வந்துட்டோம் பெண்ணு, லாஸ்ட் மெசேஜ் நீ பாத்திருப்பேன்னு நான் நம்புறேன். நீங்க எப்படியாச்சும் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிருங்க. நீங்க எதை டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. நான் கண்டுபிடிச்ச அந்த புரோக்கர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவ, கருணையே காட்ட மாட்டான். யாரா இருந்தாலும் கொன்றுவா. அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு அப்படியே மூஞ்ச பார்த்துட்டு பொறுமையா இறங்கி வருவான்னு வைங்க. அவளுக்கு என்ன தெரியாமையா இருக்கும். சரி ரைட்டு போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புவாங்க. போயிட்டு இருக்க வழியில அந்த சயோனா, ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்பான். அதெல்லாம் தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஒண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, என்னை பத்தி தான் அவங்க கவலையே பல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவான். சரி இந்த செனகலுங்கிற இடம் ரொம்பவும் நல்லா தான் இருக்குது. ஆனா எதுக்கு இந்த இடத்துல கொண்டு போய் இப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணுன்னு கேட்பான். அப்பதான் அது யாரு கண்ணுக்கும் தெரியாதாமா, இல்லன்னா பிரச்சனை ஆகும்பா. எது லூசியானா ஃபெசிலிட்டியில ஆன மாதிரியானு கேட்பா. அவளுக்கு ஷாக் ஆகும், இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரியுமான்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, அந்த இடம் வந்து செக்யூரா தான் இருந்துச்சு, அங்க ஒரு சின்ன பிரீச் ஆனதுனால தான் இப்படி ஆயிருச்சு. அதுக்காக தான் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா அங்க பஞ்சாயத்து பண்ண மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிடக்கூடாது இல்ல. அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இவளோட ஆபரேஷன் க்ரூவை இவளால ரீச் பண்ண முடியல. மேபி ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கும். சரி என்ன ஏதுன்னு போய் பாப்போம்பா. பின்னாடி இருக்க ராப்டர் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கத்திட்டு கிடக்கும். மூஞ்சம் வேற பேயடிச்ச மாதிரி வச்சிருப்பாளா. ஒன்னும் ஒரி பண்ணிக்காதமா, இந்த மாதிரி தெரியாத இடத்துக்கு கூப்பிட்டு வந்து நான் என்ன உன்னைய போட்டு தள்ளவா போறேன் அப்படின்னு ஒண்ணு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது, ஏன் உங்களுக்கு இல்லையான்னு கேப்பா. நம்பிக்கை இல்லாம நான் இவ்வளவு தூரம் கூட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே அதிர அளவுக்கு ஒரு டைனோசர் வந்து நிக்கும். நல்ல வேலை அந்த குழந்தை டைனோசர் அது பாத்தீங்கன்னா கரெக்டா நடு ரோட்ல நின்னுதான் இலை தலைகளை தின்னுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு சயோனா கடுப்பாயிருவான். ஆமா இதெல்லாமே அவ ஃபெசிலிட்டியில இருந்தது, இங்க சுத்திட்டு இருக்குதுன்னு வெறியாவும். அதனால சீக்கிரமா ஃபெசிலிட்டிக்கு வண்டியை விடு, என்ன எதுன்னு இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோன்னு நேரா ஃபெசிலிட்டிக்கு போவாங்க. பார்த்தா அது வேற எந்த இடமும் இல்ல. நம்ம ஆளுங்க வந்தாங்க இல்லையா, அந்த கோழி பண்ண போன்லயே டோர் ஓபன் பண்ணுவா. அப்படியே பொறுமையா உள்ள வருவாங்க. புரூக்லின் அங்க கெட்டி வச்சிருந்த டைனோசரை பார்த்துட்டு பயந்துருவான். ஏன்னா சட்டனா வந்து கத்தும். ஞாபகம் இருக்கா, நம்ம ஆளுங்க வரும்போது இந்த ரெண்டு டைனோசர்ஸும் நம்ம ஆளுகளை போட்டு விரட்டுன்னு விரட்டுச்சே, அதுதான் இது அப்படின்னா அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்க. அந்த டைம் கேப்டன் லாங்க அடிச்சு புரண்டு வந்து நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்பா. அவ செம்ம கடுப்புல, நானும் தான்டா எக்ஸ்பெக்ட் பண்ணல, என் டைனோசர்ஸ் எல்லாம் தெருவுல சுத்திட்டு இருக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டவொடனே அவன் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லுவான். லேண்ட்ஃபால் நடந்ததுக்கு அப்புறம் லூசியானா அப்ரிவர் வழியா டைனோஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அவங்க வர்ற வழியில ஒரே புயல், இடி, மலை. அதுல என்னோட க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர் செத்துட்டாங்க, டைனோசர்ஸ் நிறைய விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நைஸா புரூக்லின் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். அங்க அந்த டைனோசரை பாத்தீங்கன்னா கெட்டிதான் வச்சிருக்கான். ஆனா இவன் பயந்து நடுங்குவான். வேற என்ன தாண்டா நல்ல நியூஸ் வச்சிருக்கேங்கிற மாதிரி லுக்கூடுவா. அவன் அந்த எக் இருக்குல்ல அதை கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டானாமா. டைனோஸோட இன்னொரு புது ஷிப்மெண்ட்டும் கீழே இருக்குதாமா. சரி அப்ப ஆபரேஷன் க்ரூக்கு என்னாச்சு, அவங்களையாச்சும் ஒழுங்கா கூப்பிட்டு வந்தியா இல்ல அவங்களையும் கடல்ல தள்ளி விட்டுட்டியான்னு கேப்பா. மேம் தயவு செஞ்சு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க, இது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல, டாக்டர் சார கேளுங்க, வாங்க போவோம்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு பட்டன் அமுத்துவான். பாத்தீங்கன்னா நம்ம கெஞ்சியும் பெண்ணும் ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியா போனானுங்களே, அந்த டோர் ஓபன் ஆகும். அப்படியே கார் எடுத்துக்கிட்டு நேரா உள்ள போவாங்க. இவங்க போய் அந்த டோர் மூணு அடுத்த செகண்ட் தான் அங்க நம்ம ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. அதான் சிக்கன் ஃபார்மா இருக்குது, ஏதோ சரியில்லையே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களே, அந்த சீன் தான் இது. இவங்க உள்ள எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே போகும்போது புரூக்லின் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டே வருவா. இவர் தான் டாக்டர் சார். இவர்கிட்ட வந்து ஆபரேஷன் க்ரூ எங்கன்னு கேட்பான். எல்லா ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க, ஆனா எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லி செக் பண்றது என்னோட வேலை இல்லாமா. சரி என்னோட டைனோசர்ஸ் எல்லாம் வெளியில அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்குதுங்க, எதுக்கு ஏன் எதனாலன்னு நோண்டி கேட்பான். இதுவுமே ஆபரேஷன் க்ரூ கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லாமா, என் வேலை என்னமோ அதை மட்டும் தான் நான் பாப்பேன் அப்படின்ட்டு போவான். என்ன ஒர்க்னு கேட்டா ஜெனெட்டிக் க்ளோனிங், அதுவும் மத்த ஃபெசிலிட்டியை விட ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்குற மாதிரி. அப்போ பக்கத்துல இருக்க டேங்க்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். அதை பார்த்தோன்னே புரூக்லின் அப்படியே ஷாக் ஆவா. ஏன்னா அந்த டிஎல்என் சொல்லிட்டு ஒரு குரூப்ல இருந்து டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே இதே மாதிரி சத்தம் கேட்டிருக்கும். ஆமா டிஎல்என் வந்து ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணுவாங்களே, அந்த ஃபார்முக்கு அடியில எல்லாம் இந்த மாதிரி லேப் வச்சிருக்கீங்களான்னு கேட்பான். ஆமா அவனு ஒரு கொசு, நல்ல வேலை அவனுக்கு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணியே நாங்க ஓன் டைனோசர்ஸை கிரியேட் பண்ணிக்குவோம்பா. அப்படின்னா இவங்க பண்ண வேலை எல்லாமே டம்மி தான். சரி இவங்களுக்கு தான் டிபிடபிள்யூல இருந்து டைனோசர்ஸ் கிடைச்சிக்கிட்டே தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஓன் டைனோசர்ஸை கிரியேட் பண்ணணும். மேட்டர் என்னன்னா அவங்க குடுக்குறாங்க, ஆனா அந்த அளவுக்கு
ரிலையபிளா இல்ல. டைனோசர்ஸோட நீடு வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. சொல்ல போனா இன்ஃபினிட். சோ அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி இவங்க ரெடி பண்ணி அனுப்பணும். எதுக்கு தேவையில்லாம அதை புடிச்சு கொண்டு வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அதுக்கு பதிலா அந்த டைனோசரோட டிஎன்ஏவை வச்சு இவங்க எத்தனை டைனோசர் வேணாலும் உருவாக்கலாமே. அதனால தான் இப்படி ஒரு பிளான். சரின்னு டாக்டர் கிட்ட நீங்க உருவாக்குன ஸ்பெசிமெனை காட்டுங்கன்னு சொல்லி கேப்பா. காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு அமுக்கு எனக்கு இப்பவே காட்டணும்னு உடனே அவன் ஒரு சாம்பிள் எடுத்து காமிச்சிட்டு இதுதான் இப்ப வந்த ஷிப்மெண்ட்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு ஸ்பெசிமென். இதுல பாத்தீங்கன்னா மெஜங்கசாரஸோடது இல்ல. இவன் என்ன பண்ண போறானாமா, எக்ஸ்ல இருக்க டிஎன்ஏவை எரேஸ் பண்ணிட்டு அவன் ஜெனடிக்கா ரீரைட் பண்ண போறானாமா. எக்ல இருக்க ஜெனடிக் கூட எரேஸ் பண்ண போறீங்களான்னு நம்மால ஷாக்கா கேட்பான். சரி அந்த முட்டையெல்லாம் எங்கன்னு கேட்டா கேப்டன் லாங் இருந்துட்டு அதை நான் செக்யூர்டா அப்சர்வேஷன் ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாமா. அது நியாயப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண இன்குபேட்டர்ல இருந்திருக்கணும். ஏன் இருந்திருந்தான்னு கேக்குறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா டிரான்ஸ்போர்ட் அப்போ கேப்டன் லாங் வந்து கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு கோர்த்து விட்டுருவான். அவன் நான்லாம் ஒன்னும் கோட்டை உள்ள அதை திருடிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் அதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அதுல சிலதை டாக்டரோட டீம் தான் கோட்டை விட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. அவ கேட்ட அடுத்த கேள்வி, திருடிட்டாங்களா, யாரு திருநாங்க அப்படின்னு ஒண்ணு பயந்து நடிகிட்டே சொல்லுவான். வேற யாரும் இல்ல, அந்த நியூப்ளார் 6 தான். உடனே ப்ரூக்லினை தான் பார்த்துட்டு முறப்பான். அவ ரியாக்ஷனை பாத்தீங்களா, எனக்கு எதுவும் தெரியாது சாமிங்கிற மாதிரி. கேப்டன் லாங் சமாளிக்கணுங்கிறதுக்காக அவங்கள நான் கப்பல்ல இருந்து தூக்கி போட்டுட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவான். அட பாவி, அப்போ டைனோசர் முட்டைகளோட அவங்கள அனுப்பி வச்சிட்டான்னு கேப்பா. நான் அனுப்பி வைக்கல, அவங்க லைஃப் போர்ட்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ட்ராக்கிங் டிவைஸ் யூஸ் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு போயிட்டேன்பா. சரி இப்போ அந்த கிட்ஸுங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டா எனக்கு அது தெரியல. எகைன் டைனோசரையும் தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு அவங்கள பத்தி எல்லாம் நான் கவலைப்படவே இல்லம்பா. உடனே கடுப்பாயி நீ என்கிட்ட எக்கு தொலைஞ்ச விஷயத்தையும் சொல்லல, மோஸ்ட் வேல்யூபிளான மெஜங்கசாரஸ கோட்டை விட்டதையும் என்கிட்ட சொல்லல. உன்ன மாதிரி ஆளுகளால தான் என்னோட ஆபரேஷன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போகுது அப்படின்னு காண்டாயி கடுப்பான உடனே மன்னிச்சிருங்க, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் நடக்காதுமா. ஆனா விடலையே, ராப்டாரை யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ள அனுப்பி விட்டுருவா. கதறிக்கிட்டே ஓடுவான். டாக்டர் கொஞ்சம் ஜர்க்காவான். பட் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்னோட வேல்யூபிளான ப்ராஜெக்ட் ஒன்னு காட்ட போறேன், அது வேற லெவல்ல இருக்கும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவானா. அவ முதல்ல வாயில வட சூறதை நிப்பாட்டிட்டு என்ன நடக்குது என்னன்னு முதல்ல காமி. அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஸ்க்ரூ ஒன்னும் காத்துல கரைஞ்சு போலையே, அத்தனையும் நான் செக் பண்ணுன உடனே வாங்கன்னு கூட்டு போவான். அப்போ ப்ரூக்லின் அங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு போவாளா. அவ்வளவு நேரம் பீதியை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தா போல. டைனோசரை வச்சு போட்டு தள்ளுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா மூச்சை இழுத்து விடுவா. அதுக்கப்புறம் அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்குவா. அதோட நிப்பாட்ல ஒவ்வொரு இடமா போய் வேற என்ன நல்லா இருக்குன்னு செக் பண்ணுவாளா. அப்ப பாத்தீங்கன்னா சிசிடிவி ரூம்குள்ள போயிருவா. அங்க இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே தெளிவா தெரியும். அந்த டைம்ல தான் நம்ம ஆளுங்க அந்த கீழே இருக்க ரவுண்ட் இருக்குல்ல அதுல மாட்டிட்டு இருக்கத நோட் பண்ணுவா. அதான் அந்த கண்ணு தெரியாத டைனோசர் கிட்ட மாட்டிட்டு இருந்தாங்களே அந்த டைம் இங்க வரைக்கும் வந்துட்டாங்களான்னு லைட்டா போட்டது அவதான். சோ மேல இருக்க அந்த கண்டெய்னர் இருக்குல்ல அதை கீழே இறக்குனது நம்ம ப்ரூக்லின் தான். இறக்கி ஓபன் பண்ணி விட்டு அவங்க எல்லாத்தையும் கண்டெய்னருக்குள்ள ஏத்தி கஷ்டப்பட்டு மேல தூக்கிட்டா. அதான் நம்ம லைவா பார்த்தோமே, அது எல்லாமே ப்ரூக்லின் பண்ண ஹெல்ப் தான். அதுக்கப்புறம் நம்ம டேரியஸ் கீழே விழுந்துட்டான் தெரியுமா. இவன் என்ன பண்ணிருப்பான், மறுபடியும் அந்த கண்டெய்னரை கீழே இறக்கி அவனை காப்பாத்திட்டு மறுபடியும் மேல தூக்கி இருப்பான். சோ ஒரு வழியா டேரியஸ காப்பாத்தியாச்சு. இதுதான் அந்த டைம் நடந்த சம்பவம். ஆனா அதை காட்டியிருக்க மாட்டானுங்க. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வரத பார்த்த உடனே யாரோ வர சவுண்ட் கேக்குதுன்னு இவங்க எட்டி பார்த்துட்டு அப்படியே சைலண்டா இருந்துருவாங்க. அப்போ யாரோ கத்துற சவுண்ட் கேட்டுச்சுன்னு ப்ரூக்லின் பேசுற சவுண்ட் கேட்கும். உடனே அத்தனை பேத்துக்கும் ஷாக்கு, என்ன இந்த வாய்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்ப்பாங்க. அத்தனை பேத்துக்கும் அப்படியே பட்டன்னு அடிச்சுக்கும். மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி இருந்தவனே ஜைனா பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சும்பா. ஒண்ணும் இல்ல, அவளை பார்த்தா எங்க ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குதும்பாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கல்ல அதனால கரெக்டா அவங்களால சொல்ல முடியல. ஆனா அது ப்ரூக்லின் இல்லன்னு சொல்ல முடியல, ஆமானும் சொல்ல முடியல, ஒரே குழப்பம். அங்க ப்ரூக்லின் பாத்தீங்கன்னா நான் திருப்பி அந்த ஆபீஸ்க்கு போறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, ஏன்னா இந்த இடமே ஒரு மேஸ் மாதிரி தான் இருக்குது, நான் தொலைஞ்சிட்டேன்னா டெஃபினட்டா பயந்துருவேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ இங்கே இருந்துரும்பா. அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணு தெரியாத லூஸ்டிக் பேரியானிக்ஸ்ங்கிற டைனோசரை காட்டுவான். சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இதை கிரியேட் பண்ணிருக்கான். அதுவும் கண்ணு தெரியாம போனது இவன் பண்ண வேலை தான். மத்த சென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தாறு மாறா, அதாவது 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். டேரியஸ்க்கு தூக்கி வாரி போடும், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்களேன்னு. அந்த மொட்டை டாக்டரை பொறுத்த வரைக்கும் டைனோசர்ஸோட முட்டையை நல்ல எஃபிஷியன்டான வழியில யூட்டிலைஸ் பண்ணணும். இதை கேட்ட உடனே சயோனாக்கு ஒரு ஐடியா, அதாவது இது எல்லாத்தையுமே மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதை ரெகுலர் பேசிஸ்ல பண்ண முடியுமான்னு கேட்டா அவன் எனக்கு ஒரே இதை திருப்பி பண்ணிட்டு இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் புதுசா மாடிஃபை பண்ணி பெஸ்டா கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு உடனே நீ டெசிஷன் எடுக்க கூடாதும்பா. ஆனா அவன் அதை கேட்கற மாதிரி இல்ல. உடனே மிரட்டுவா, உன்ன மாதிரி டசன் கணக்குல சயின்டிஸ்ட் இருக்காங்க, நீ ஒன்னும் பெரிய பிஸ்தான்னு நினைச்சிட்டு இருக்காதேம்பால. அவன் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருமா நான் இல்லாம நீ வெறும் மர்ச்சன்ட் மட்டும்தான், உன்னோட மத்த ஃபெசிலிட்டியை வச்சு அதை சொல்லலாமே அப்படின்னு உடனே இன்னும் கடுப்பாயி மத்த ஃபெசிலிட்டியில எல்லாமே பக்காவா தான் போயிட்டு இருக்குது, இங்கதான் டைனோசர்ஸ் எல்லாம் தெருவா சுத்திட்டு இருக்குதும்பா. இப்ப என்னன்னா அவளுக்கு கடுப்பாயிருச்சு, அவன் ரொம்ப ஓவரா பண்றான்னு. அதனால லேசர் அவன் மேல பாயிண்ட் பண்ணி என்னோட க்ரூ எங்க இருக்குன்னு ஒழுங்கா சொல்லிரு, இல்லன்னா உன்னைய சம்பவம் பண்ணிடுவேன்பா. அவன் அசால்ட்டா சொல்லுவான், அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்றதுக்காக அவங்க எல்லாத்தையுமே அதுகிட்ட அனுப்பி சாப்பிட விட்டுட்டானாமா. அதாவது இவளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் அதுகளுக்கு சாப்பாடா அனுப்பி விட்டுருக்கான். சோ மொத்த வேற சோழியும் முடிஞ்சதுங்கிறத இப்படி சொல்றான். அவ வேற பாயிண்ட் பண்ணிட்டே இருக்காளா, கேஷுவலா பேசிக்கிட்டே, உன்னோட க்ரூ நான் நினைச்ச மாதிரி எந்த வேலையும் ஒழுங்கா செய்யல, அவங்க கோட்டை விட்டுட்டாங்க, அதனாலதான் அவங்களையே செஞ்சுட்டேன், அவங்களும் உன்ன மாதிரி தான் சொல்லிட்டு
உடனே அவளை புடிச்சு கீழே தள்ள போவான். புரூக்லினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் அந்த லேசர் அவகிட்ட இருந்து புடுங்கலான்ட்டு பாப்பான். அந்த கேப்ல அவனை புடிச்சு தள்ளி விடுவா. விழும்போது கூட அந்த மொட்டை பாஸ் அவ கைய புடிச்சுக்கிட்டே விழுவான். அவளதான் கீழே விழுந்தாங்கன்னா 2 பேர்த்தோட சோழியுமே முடிஞ்சது. கரெக்டா கீழே அவ விழ போகும்போது நம்ம புரூக்லின் அவளை புடிச்சு இழுத்து காப்பாத்திடுவா. இந்த சம்பவம் எல்லாத்தையுமே ஏதோ டிவி ஷோ மாதிரி மேல இருந்து எல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ மொட்டை பாஸ் கீழே போய் விழுந்துட்டானா, விழுந்தவன் அதை சொடக்கு போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பான் மேல இருந்தப்போ. அதே மாதிரி இப்போ சொடக்கு போடுவான். அவன் போட்ட சொடக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அது அங்கேயே நின்றும். நீ ஒரு நல்ல ஸ்பெசிமன், நான் சொல்றதை கேட்கிற சூப்பரும்பா. ஆனா வாய பொழுதுகிட்டு அவனை விரட்ட ஆரம்பிக்கும் பாருங்க, அவ்வளவுதான் கத்திக்கிட்டே அது இருக்கிற ரூம்குள்ள ஓடுவான். அதுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்ல. வேற என்ன, சோலி முடிஞ்சு. இங்க சயோனாக்கு வந்து இப்பதான் புரூக்லின் மேல நம்பிக்கையே வந்திருக்கும். ஏன்னா அவ உயிரை காப்பாத்திருக்கான்ல. 2 பேருமே ஏதோ பார்ட்னர் மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இத பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகும். என்ன அவங்க கூட சேர்ந்து இவ வேலை பார்த்துட்டு இருக்காளேன்னு. அவ ஓப்பனா சொல்லிடுவான், நான் வந்தப்ப கூட உன் மேல சின்னதா சந்தேகப்பட்டு தான் இருந்தேன். ஆனா நான் பண்ணது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. இப்போ உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதும்பா. புரூக்லினோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா, நம்பிட்டாளா, ஐயோ அதுதானே பயமா இருக்குதுன்ட்டு அப்படியே முழிப்பா. இப்ப என்னன்னா, இந்த ஃபெசிலிட்டி மேல அவளுக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. சரின்ட்டு நம்ம புரூக்லினை போய் அந்த எக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவான். இவ போய் அந்த டிஎன்ஏ ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாளாமா. எந்த ஒரு லூசன்ஸும் இல்லாம வேலையை முடிப்போம், நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, சீக்கிரமா வேலையை முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாளா. புரூக்லினுக்கு தான் தெரியுமே அவ டீம் ஆளுங்க எல்லாம் மேல தொங்கிட்டு இருக்காங்கன்னு. சோ நைஸா அந்த கண்டெய்னரை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்போ 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு அது புரூக்லின் தான். அப்படி போன நோட்டிக்கிட்டே வந்தவ தான் நேரா அந்த முட்டை எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு வந்திருப்பா. அங்கதான் பென்னை மீட் பண்ணிருப்பா. ஆக்சுவலா லாஸ்டா கெஞ்சி கேட்டது என்ன, புரூக்லின் பென்னை பார்த்து நான் உங்ககிட்ட இங்க வராதீங்கன்னு சொன்னேன், ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அதுலயே தெரிஞ்சு போச்சு பென்னுக்கு முன்னாடியே மேட்டர் தெரிஞ்சிருக்குன்னு. பட் அதுக்கப்புறம் லொடன்னு பேசியிருப்பாங்க, அதை கேட்டிருக்க மாட்டான். அவன் இருந்துட்டு நான் எப்படி வராம இருக்க முடியும், உன் கைக்கு என்னாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். நீ அதெல்லாம் பார்க்காத, உன் கை போச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு உடனே நான் சொல்றத நீங்க ஏன் கேட்கலன்னு கத்துவா. அது எப்படி கேட்க முடியும், உன்னை கொன்னவங்க யாருன்னு நாங்க கண்டுபிடிக்க வேண்டாமா. இப்ப அவங்க எங்களையும் கொல்ல ட்ரை பண்றாங்க. ஏன்னா அந்த புரோக்கருக்கு அவங்க பண்ற அந்த ஸ்மக்லிங் ஆபரேஷனை கண்டுபிடிக்க கூடாது, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு ஒண்ணு. அட இருக்கு பயிலே அவங்க அதை மட்டும் பண்ணல, டைனோசரை குளோனிங் பண்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. நான் ஒன்னு இமேஜின் பண்ணிட்டு உள்ள இறங்கினேன். ஆனா இதெல்லாமே டோட்டலா வேறையா இருக்குது. நீங்க யாரை டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. அவ மட்டும் உங்களை பார்த்தா அவ்வளவுதான் நீங்க செத்தீங்க. ரொம்ப மோசமானவ, கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேங்கிறா. அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னா எனக்கு இன்னும் எவிடன்ஸ் தேவை. நான் அதனால அவ கூட தான் போறேன் அப்படின்ட்டு அந்த டைனோசர் முட்டை எடுத்துட்டு கிளம்புவா. இருமான்னு எவ்வளவு சொல்லுவான். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புவா. நம்ம பென்னுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சோ இப்படி அவ பாட்டுக்கு போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த ராப்டர் வந்துரும். அவ்வளவுதான் அவளுக்கு அள்ளு விட்டுரும். ஆக்சுவலா அது சயோனா கண்ட்ரோல் பண்ற டைனோசர். கரெக்டா நல்ல வேளை அங்க வந்துருவா. வந்து வா போலான்னு சொல்லி கூட்டு போவா. அது பாத்தீங்கன்னா ரேம்ப் வாக்ல பின்னாடியே வரும். சரி இப்ப நம்ம எங்க போறோம் என்ன பண்ண போறோம்னு கேட்டா, இவளுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டியால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்ல. சொல்ல போனா இது அவளுக்கு லாஸ். எந்த ஒரு விஷயத்தால இவளுக்கு லாஸ் ஆகுதோ அதை இவ அழிச்சிருவா. சொல்ல போனா இந்த ஃபெசிலிட்டியும் இப்ப நான் அழிக்க போறேன், எதுவுமே மிஞ்ச போறது இல்லன்ட்டு கேஷுவலா சொல்லுவா. புரூக்லினுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளத்தானே இருக்காங்க, அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு பயத்திலேயே போவா. இனி இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தப்புச்சாங்களா இல்ல இடிபாடுக்குள்ள சிக்கிட்டு சினாபனமாக போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.